அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 223. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் KVS மேல்நிலைப் பள்ளியினுடைய இளம் குமரப்பருவ மாணவர் திரு சுதர்சன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சுதர்சன் அவர்கள் பல்திறன் ஆளுமையாளர், நல்ல கவிஞர், பாடகர், அதற்கு மேலாக ஆன்மீகவாதி என்று தன்னை குறிப்பிட்டிருக்கிறார். அறிவியலும் ஆன்மீகமும் எனது 2 கண்கள் என்றே அவர் சுட்டி இருக்கின்றார். தமிழ் குறித்தும் தமிழர் குறித்தும் 10 பாடல்கள் எழுதியிருக்கிறாராம். இறைவனை குறித்து, கடவுளை குறித்து 10 பாடல்களை சுயமாக இயற்றியிருக்கின்றார். அனைத்து பக்தி இலக்கிய மேடைகளிலும் பேசக்கூடிய நல்ல மேடை பேச்சாளர், தேவாரம் திருப்புகளை பாடக்கூடிய நல்ல ஆன்மீகவாதி என்று தன்னை குறிப்பிட்டு இருக்கின்றார். அதாவது ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு திறன் மட்டுமே இருக்கும். சில மாணவர்கள் புத்தகத்தை மட்டும் படிப்பார்கள், நன்கு எழுதுவார்கள், மதிப்பெண் பெறுவார்கள், சென்று விடுவார்கள். சில மாணவர்கள் கவிதை எழுதுவார்கள். கவிதை என்பது எல்லோருக்கும் ஒரு கனவு. அந்த இளம் குமர பருவத்திலே நீ ஒரு கவிஞன் என்று சொல்லிவிட்டால் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது போல ஒரு உணர்வு இருக்கும். அந்த கவிஞன் என்பதையும் தாண்டி தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லுவது இன்றைய இளைஞர்களிடம் இல்லை என்றே சொல்லலாம். ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்வது மனம் பக்குவப்பட்ட நிலையில் இருப்பது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் இளம் வயதில் தான் பக்குவப்பட்டவர்களாக, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஆன்மீகவாதியாக, அறிவில் சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்தார். அதே போல நாங்கள் இன்று நம் நூல்வாசி முற்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுதர்சனையும் நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஒளி படைத்த கண்ணினாய் வாவா என்று பாரதியார் சுட்டியதை போல அவரும் ஒளி படைத்த ஒரு மாணவராக இருக்கின்றார். எனக்கு பேராசிரியர் வினோத் அவர்கள் இவரை பற்றிய குறிப்புகளை அனுப்பிய பொழுது நான் சற்றே அதிர்ச்சி விட்டுறேன். எல்லாரும் ஏதாவது ஒரு சிறுகதை எடுத்துட்டு பேசலாம், ஒரு நாவல் எடுத்துட்டு பேசலாம், ஏதாவது அப்படிதான் நவீன இலக்கியங்கள் எடுத்துட்டு பேசுறதுதான் இன்றைய இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய மரபாக இருக்கு. ஆனா தமிழ் இலக்கண உணர்வுகள் சிவலிங்கனார் எழுதின அந்த நூலை குறித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோன்னே சற்று அதிர்ச்சி. ஏன்னா இலக்கணம்னா பேராசிரியர்கள் கூட அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா அதையெல்லாம் எடுத்து ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர், அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது எனக்கு. ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒரு தமிழ் இலக்கண உணர்வை நிறைத்து பேசக்கூடிய அந்த நூலை எடுத்திருக்கிறார். அதுவும் சிவலிங்கனாரினுடைய உரை என்பது போற்றத்தக்க ஒரு உரை, நல்ல சிறந்த உரை. அதை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றது மகிழ்ச்சி தருகிறது. தமிழுக்கு என்று தயாரிக்கப்பட்ட உரைகளில் மட்டுமே வாழக்கூடிய பள்ளி மாணவர்கள் போல் இல்லாமல் இவர் அதிகமாக வாசிக்கக்கூடிய, நூல்களை நேசிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருப்பது அவருடைய தனிச்சிறப்பு. இன்று ஒரு நல்ல நூலை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய இளம் குமர பருவ மாணவர் சுதர்சன் அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அமைகின்றோம். நன்றி. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சிவலிங்கனார் அவர்களினுடைய தமிழ் இலக்கண உணர்வுகள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் KVS மேல்நிலைப் பள்ளியினுடைய 11ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலர் நிலத்தை உழுது பண்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும், அதில் இன்று விதை போட்டிருக்கும் எம் அன்பிற்கினி அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், அதில் விளைந்த அறிவமுதை சுவைக்க ஆவலோடு வந்திருக்கும் என் அன்பு பார்வையாளர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பில் நனைந்த ஆறுயிர் வணக்கங்கள். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே புதுமைன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு துறைக்கு போறோம்னா அது நம்ம இந்த துறையில இருந்தோம் அப்படின்றத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி புதுமை ஏதாவது படைக்கிறது ஏன் ஆர்வம். நான் முத இந்த பாட்டு எழுதி எங்க குரு அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தப்ப நல்லா எழுதியிருக்கே, ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. இந்த 4 தேவாரம் எழுதினாங்கல்ல, அவங்கள மாதிரி அவங்களுக்கு மேல நானும் அதே மாதிரி புதுசா ஒரு தேவாரம் மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இத நினைச்சு அவங்க இதை கேட்டோடனே ரொம்ப அதிர்ச்சி. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு எப்பவுமே புதுமையை படைக்கும். எல்லாத்துலயுமே புதுமைன்றது அவசியம். தமிழ் மொழி இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்கிறதுக்கு காரணமே அந்த புதுமையை நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் காரணம். அது மாதிரி புதுமையை வளர்க்கின்றது என்னோட ஆர்வம். அது வழியில இலக்கியத்தை எல்லாரும் படிப்பாங்க. இலக்கணத்தை பத்தி பேசினாலும் நிறைய பேருக்கு வேர்க்கும். அதனால இலக்கணத்தை வாழ்வியல் நிகழ்வுகளோட ஒன்றி அதை கலந்து சொல்றதுக்காண்டிதான் இப்ப வந்திருக்கேன்.
இலக்கணம்ன்றது பெரிய பெரிய சார் சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கே வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு, நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்றத விட அடுத்தவனுக்கு அது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். இது தெரியாமலே நிறைய குழப்பங்கள் நடக்குது. இது ஒரு கதை, சாருக்கு தெரியும் அந்த கதை, நான் இருந்தாலும் சொல்றேன். ஒரு சிஇஓ இருந்தாராம். சிஇஓன்னு தான் உங்களுக்கு தெரியும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் வந்து கம்பராமாயணம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்துக்குன்னு எதுவுமே இல்லை, கம்பராமாயணம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ் இலக்கணத்துல அந்த இலக்கியங்கள்லயே ரொம்ப சிறந்த கம்பராமாயணம் அப்படின்னு அவர் நம்பிக்கை. அது தப்பு இல்லை, ஆனா நமக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறது பெரிய தப்பு. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு இவர் வந்து போறாரு. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, ஏ தம்பி இங்க வா, ஜனகரோட வில்ல யார் உடைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பையன் உடனே பயந்துக்கிட்டு, ஐயோ நம்ம எதுவும் சொல்லிடாமன்னு சொல்லி, சார் இல்லை சார் சத்தியமா நான் உடைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது சின்ன பையன். உடனே என்னடா அது, ஜனகரோட வில்ல யார் உடைச்சா, சத்தியமா நான் இல்லைன்ற, போய் உங்க அப்பாவை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர உங்க அப்பா கேட்குறாங்க, என்னங்க உங்க பையன்கிட்ட ஜனகரோட வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா சத்தியமா நான் இல்லைன்றியான். அவரு உடனே, சார் என் பையன் திருடுதான் கொள்ளுவேன், எதையும் உடைக்க மாட்டியா சார், அப்படின்னு அவனை வளர்க்கல சார் அப்படின்னு இருக்க. உடனே இவர் போய் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னங்க சார் இது, பையன் என்னன்னா சத்தியமா நான் உடைக்கிறேன்றியான், அப்பா என்னடானா அவன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுன்றாரு, அப்புறம் என்ன சார் பண்ண அப்படின்னு சொல்லவும், இந்த பையன் வந்து இப்படிதான் சார் என்னத்தையாவது உடைச்சுக்கிட்டே இருப்பான், நீங்க போய் HM சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவர் உடனே நேரம் HM சார்ட்ட போய் சொல்லியிருக்காரு, சார் என்னங்க சார் இது, பையன்கிட்ட கேட்டா இப்படி சொல்றான், சத்தியமா நான் உடைக்கலன்றான், அவங்க அப்பா என்னன்னா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றாரு, அவங்க வாத்தியார் என்னன்னா இவன் எப்பயுமே இப்படித்தான் பண்றான்னு சொல்றாரு, இதுக்கு நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் ஒண்ணு, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் இந்த பையன் அதை உடைச்சியா இதை உடைச்சியான்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, பேசாம டேமேஜ் கணக்குல எழுதி விட்டுருக்க போங்க அப்படின்ட்டாராம். இப்ப அவர் வந்து கேட்டது தப்பு இல்லை, ஆனா எதுக்க இருக்கிறவங்களுக்கு நம்ம அது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய இந்த இலக்கணவாதிகள், அதெல்லாம் இலக்கணம் தமிழ்ல நல்லா கரைச்சு குடிச்சவங்க தான் இருப்பீங்க. அப்படிதான் நான் தைரியமா பேசலாம் இலக்கணத்தை பத்தி. ஏன்னா நான் தவறுகள் எது இருந்தாலும் நீங்க திருத்திடுவீங்க, பேராசிரியர்கள் இருக்கீங்க, அதனால நான் தைரியமா பேசுறேன். ஏதாவது தவறு தான் நீங்க திருத்துறீங்க நம்பிக்கையில நான் பேசுறேன். அந்த மாதிரி இலக்கணத்துல வந்து 5ஆ சொல்லுவாங்க. அந்த பொருள் இலக்கணம், சொல்லிலக்கணம், எழுத்து இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இந்த யாப்பிலக்கணத்தையும் அணி இலக்கணத்தையும் பத்தியே நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்ற 3 வந்து ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. நான் வந்து தமிழ் பாடம் நடத்துற மாதிரி ஆயிரும். ஏன்னா நான் கண் கூட பார்த்துக்கேன், எங்க தமிழ் சார் பாடம் நடத்த ஆரம்பிச்சாலே எல்லாரும் அப்படியே டேபிள்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கால்வாசியார் படுத்து தூங்கிடுவாங்க. அவர் பாவம் சம்பளம் வாங்குறோமேன்றதுக்காண்டி நடத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதை அந்த அளவுக்கு நான் கவனிச்சதுனால இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன், எனக்கு பெருமையா இருக்கு. எங்க சாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாகவே யாப்புன்றது வந்து என்னென்னா, எழுத்து, மாத்திரை, அசை, சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவு, திணை, கைகோள், பொருள் வகை, கேட்போர், கலன், களம், பயன், மெய்ப்பாடு, எச்சம், முன்னம், பொருள், துறை, மாட்டு, வண்ணம், அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைவு, புலன், இழை, இவன் 34 வகையான அம்சங்களையும் இருந்தா மட்டும்தான் அது ஒரு கவிதை அப்படின்றது வந்து பொருட்படும். ஆனால் பாரதியார் வந்து இந்த யாப்பு கட்டுகள் எல்லாத்தையும் உடைச்சு புது கவிதை அப்படின்ற ஒரு வடிவத்தை கொண்டு வந்தாரு. இதுல நம்ம ஒரு 4 விஷயத்த பத்தி பார்ப்போம். இடம், பொருள், ஏவல், காலம். இதெல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லுவாங்க, இடம், பொருள், ஏவல் பார்த்து செய்யுங்க. இதை நான் கூட கொஞ்சம் இந்த காலம்ன்றதை சேர்த்திருக்கேன். இடம், பொருள், ஏவல் நம்ம வாழ்க்கை நிகழ்வுகளோட, ஏன் வாழ்க்கை நிகழ்வு ஒன்று சொல்லணும்னா, இடத்துக்கு வந்து ஒரு நிகழ்வு நான் சொல்லுவேன். ஒரு நாள் எங்க ஊர் கோயில் கிட்ட, அந்த கோயில்ல வந்து நான் தான் ஆளா போவேன். அதாவது கடவுளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி போவேன். நான் போற அன்னைக்கு ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் சந்நிதி முன்னாடி. இடமே ரொம்ப அமைதி, ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குற அளவுக்கு மயான அமைதியா இருக்கும். மயானம் சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கோங்க. அவ்வளவு அமைதியா இருந்துச்சு அந்த இடம். அந்த அமைதியா இருக்க அர்ச்சகர் வந்து
அம்மனுக்கு தூபம் காட்டுறதுக்காண்டி கொண்டு போறாரு. அந்த அம்மா வயசானவங்க சாமி கும்பிட்டுட்டு தான், நானும் கண்ணை மூடி கும்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அமைதியா இருக்கு. திடீர்னு குழப்பப்பட்டாங்க. நான் பக்குன்னு பயந்து விழுக தெரிஞ்சேன். அர்ச்சகர் தட்டை கீழே விட தெரிஞ்சாரு. எல்லாருக்கும் சிரமம். அதாவது அவங்க பக்தி நான் தப்புன்னு சொல்லல, ஆனா இடத்துக்கு ஏற்றாப்புல இருக்கணும். நம்ம செய்யற ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு எந்த தடங்கள் இல்லாம இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு எந்த சேதாரம் இல்லாம நம்மளே வளர்த்துக்கிற பேர் தான் பக்தி. அடுத்தவங்க தொந்தரவு செய்யுமா அந்த பக்தி தப்பானதா மாறிடும், எல்லாம் வெறுக்கத்தக்கதாயிரும். அதே மாதிரி பொருள்ன்றது நம்ம நகரங்களை விட கிராமங்கள்ல இந்த பொருள்ன்றது ரொம்ப பொதிந்து கிடக்கும். பொருள் பொதிந்த கவிதைகள் கிராமியங்கள் நிறைய பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு தலைவன் ஒரு தலைவி இருக்காங்க. இப்போ தலைவன் என்ன சொல்றான்னா, நாளைக்கு இரவு அந்த மலை அடிவாரத்துல நம்ம ரெண்டு சந்திக்கணும்னு சொல்லி பேச்சு அவங்களுக்கு. சரின்னு தலைவன் காத்திருக்கான். இப்ப தலைவி வரல. மறுநாள் காலையில அவங்க அம்மா கூட அந்த கோயிலுக்கு அந்த தெப்ப குளத்துக்கிட்ட வராங்க. படித்தவர்கள தலைவன் உட்கார்ந்து இருக்கான். இப்ப அம்மா வச்சுக்கிட்டு இவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவனுக்கு பதில் சொல்லாமலே போகவும் முடியாது. அப்ப இந்த தலைவி எந்த மாதிரி தமிழ அந்த பொருள் நயத்தை தொடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஏமா நான் உன்கிட்ட ஒரு விடுகதை கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்றான். உடனே அம்மாவும் சரி கேளுன்னு சொல்லவும், வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்ப தலைவனுக்கு புரிஞ்சிருச்சு, நமக்குதான் என்னமோ ஒரு தகவல் சொல்றான்னு. இவட யோசிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு விளங்குது என்னன்னா, நைட்டு நம்மளை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கா, கடும் மழை பெஞ்சிருக்கு. ஓடி வரும்போது திடீர்னு ஒரு மின்னல் வெட்டி இருக்கு. அந்த மின்னல் வெட்டின அந்த வெளிச்சத்துல பார்த்திருக்கா, காலை ஒரு அடிக்கு முன்னாடி தரையொட்டிய கிணறு இருந்திருக்கு. அந்த மின்னல் வெட்டினதுனால கிணத்தை பார்த்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அந்த மின்னல் வெட்டினதுனால நான் சாகல. அந்த மின்னல் வெட்டாதான் நான் செத்திருப்பேன். அப்படின்னு அவனை பாக்குறதுக்கு வந்தேன். வரும்போது காலில் என்னமோ தட்டுப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தேன், ஒரு பாம்பு. அது செத்து கிடந்துச்சு. அது இறந்து கிடந்தால் நான் இறக்கவில்லை, அது இறந்திருக்காவிட்டால் நான் இறந்திருப்பேன். அப்படியும் உன்னை பார்க்க வந்தேன். ஊருக்கு போன எங்க அப்பா திரும்பி வந்துட்டாரு. அவர் வந்ததுனால நான் வர முடியல, அவர் வராம இருந்திருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு இந்த பொருள் நயத்தை பொதிந்து கிராமிய புறங்கள்ல தமிழ் எப்படி உயிர் வாழ்கிறதுன்னு பாருங்க. நம்ம நகரத்துல கூட இந்த அளவுக்கு யாரு இந்த பொருள் நயத்தோட தொடுத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள் நயம் கிராமப்புறங்கள்ல இன்னமும் இருக்கு. அதே மாதிரி ஏவலுக்கு தனித்துவமா சொல்லலாம். ஒரு இதே சொல்லலாம், கல்லுக்கு மயங்காத ஆட்களே இருக்க முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தா, இறைவனாவே இருந்தாலும் கல்லுக்கு மயங்கி விடுவார்கள். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, கல்லுக்கு மயங்காத ஆளே கிடையாது. நீ அப்படின்னு ஒரு பணித்தோன்னு வைங்க, கேட்க மாட்டாங்க. நீங்கள் செய்ங்க. அந்த கல் அப்படின்றத பின்னாடி சேர்க்கும் போதுதான் எப்பேற்பட்டவரா இருந்தும் அப்படியே மனம் மயங்கி விடுவார்கள். அதான் அந்த கல்லுக்கு சிறப்பு. ஏவலுக்கு நீ இந்த செய் அப்படின்னு சொல்றத விட நீங்க செஞ்சு தாங்க. அந்த கல்லை சேர்க்கும் போத ஒவ்வொரு சொற்றோடமே அழகு பெறும். அதே மாதிரி இந்த காலம் நம்ம ஊர்ல முக்காவாசி யாருக்குமே காலம்னா என்னன்னு தெரியாது. ஒரு அம்மா நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு மேக்கப் போட்டுட்டு இருந்திருக்கு. ஒப்பனை பவுடர் அடிக்குது, அந்த லிப்ஸ்டிக் எடுத்து போடுது. உடனே கணவன் எந்திரிச்சிட்டாரு. ஏமா காசு பணம் இருக்கு, வேணான்னு சொல்லல, அதுக்கு நைட்டு 12 மணிக்கு இல்லாம எந்திரிச்சு இப்படி மேக்கப் போட்டுட்டு இருப்ப. உடனே அந்த அம்மா, சும்மா இருங்க, போனுக்கு ஃபேஸ் லாக் வச்சிருந்தேன், நான் வெறும் முகத்தை காட்டினா அது வரமாட்டேங்குது, இப்ப இந்த மேக்கப் போட வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இந்த மாதிரி காலம். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த நாளையுமே சேர்த்து ஒரே கதையா இப்ப நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கதை, ஔவையும் கம்பனையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு கதை. ஒரு ஊர்ல சிலம்பி அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. தமிழ் மீது தீராத பற்றுதல் உடையவர். தமிழ் நூல்கள் இலக்கண நூல்களை தேடி தேடி படிக்கிற ஒரு பெண். அப்ப கம்பன் அந்த பெண்ணோட வீட்டுக்கு வராரு. அப்ப இந்த பெண் நீங்க எப்பேற்பட்ட நூல்கள்லாம் எழுதியிருக்கீங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு சொல்றாங்க,
அப்ப என்னைய பத்தி நீங்க ஒரு பாட்டு எழுதுங்களே அப்படின்னு சொல்லி இந்த சிலம்பின்ற பெண் வந்து கம்பர்கிட்ட கேக்குறாங்க. நான் வந்து பெரிய புலவன், 1000 பொற்காசுக்கு தான் ஒரு பாட்டை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கம்பன் சொன்னாராம். அப்ப உடனே தேடி பிடிச்சு 500 பொற்காசுகளை கொடுத்துட்டார். அப்ப அவர் அந்த செவத்துல 2 வரி எழுதிட்டாரு. 2 வரியோட நிப்பாட்டுறீங்களே, மீதி எழுதுங்க அப்படின்னு. நான் வந்து 1000 பொற்காசுக்கு ஒரு பாட்டு எழுதுவேன், நீ 500 தானே கொடுத்துருக்க, இன்னொரு 500 பொற்காசை திரட்டி கொடு, நான் வந்து இன்னொரு பாட்டை மீதியை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன். சரி நான் திரட்டிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு கம்பனை. சிலம்பின்ற பெண் கம்பனை அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த சரி ஔவையார் வராங்க. ஔவையார் வந்து கேக்குறாங்க, இந்த பாட்டு இவ்வளவு அருமையா இருக்கேன், ஏன் இதை வந்து இப்படி பாதியில நிப்பாட்டிட்டாங்க, இப்படி கம்பன்றவர் தான் இந்த பாட்டை எழுதினாரு, 500 பொற்காசு தான் கொடுத்தேன், 1000 பொற்காசுக்கு தான் ஒரு பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொன்னாரு, நான் 500 கொடுக்கவும் பாதி பாட்டு தான் எழுதியிருக்காரு, நான் என்னைக்கு 500 பொற்காசை திரட்டுறது, எப்ப நான் முழுசை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப ஔவையார் சொன்னாராம், கவலைப்படாதம்மா, அந்த கம்பன் வந்து 1000 பொற்காசுக்கு தான் பாட்டு எழுதுவான், இந்த ஔவையார் அரைப்பிடி கஞ்சிக்கே பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கையால கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு அந்த பாட்டை அந்த 2 வரியை முடிச்சான். அவர் எழுதின அந்த என்ன சொல்லியிருந்தாருன்னா, தண்ணீர் அப்படின்னாலே காவிரி தண்ணி தான், உலகத்திலே சிறந்த தண்ணீர் காவிரி தண்ணி தான். அதே மாதிரி மண், எதை போட்டாலும் விளையிற மண்ணு, மண்ணிலே சிறந்த மண் இந்த சோழ மண்டலத்து மண்ணு தான், அரசர்களே சிறந்தவன் அந்த சோழன் மட்டும்தான் அப்படின்னு கம்பர் எழுதியிருக்காரு. இப்போ ஔவையார் எழுதுறாங்க, பெண் குலத்திலேயே மிக சிறந்தவள், தமிழ் பற்ற சிறந்தவள் சிலம்பிதான், அவ காலில் போட்டிருக்க அந்த சிலம்பு பொன்னால் ஆனது, அப்படிப்பட்ட தங்கத்தை எந்த உலகத்துல இருந்து கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஔவை எழுதி அந்த பாட்டை முடிச்சாங்க. இப்போ இந்த இது வந்து கம்பருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் கோபம். இப்போ நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல புலவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேரவை நடத்துறாங்க. ஔவையார் இருக்காங்க, கம்பன் இருக்காங்க. இப்ப கம்பன் வந்து ஔவையார்கிட்ட கேக்குறாங்க, அவங்க திட்டன் அந்த பழி வாங்குன்றதுக்காண்டி ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்ட்டாரு. இப்ப இதை கேட்டோன்னே ஔவையார் கோவம், என்னையவே நீ டீ போட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லி இப்ப ஔவையார் வந்து ரிவெஞ்சு கொடுக்கணும். அப்ப ஔவையார் வந்து யோசிக்கிறாங்க, இவன் தெளிவா கேட்டிருக்கலாம், ஆனா வேணே இவன் வந்து நம்மளை வந்து சீண்டி பார்த்துட்டான், பெண் குலத்தை இழிந்தவன் எவனுக்கும் இனி மரியாதை கிடையாதுன்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க கம்பனை. எப்படி, அவலட்சணமானவனே, எருமையே, குரங்கே, கழுதையன்னு திட்டுறாங்க. ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி திட்டம், ஏன்னா அவங்க முத்தமிழ் படித்த புலவர், முத்தமிழ் தெரிஞ்சவங்க, நாகரிகத்தோட நடந்து கொண்டிருக்காண்டி அதையும் ஒரு பொருள் பொதிந்து ஒரு கவிதையா சொல்றாங்க. என்னன்னு, 8.25 லட்சணமே, யமன் ஏறும் பரியே, ஏரின் பெரும் இனமே, குலராமன் தூதுவனே, கூரையில்லா வீடே, அப்படி ஆரையடா சொன்னாயடா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம இல்ல, நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஆரைக்கீரை, ஆரைக்கீரைக்கு ஒரே ஒரு தண்டு தான் இருக்கும், அதுக்கு மேல 4 இதழ்கள் இருக்கும், ஒரு கால் 4 இலை பந்தல், இதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு ஔவையார் சொல்லவும். அப்பதான் எவ்வளவு பொருளை அவங்க பொதிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 8.25 லட்சணம் அப்படின்னா அழகே இல்லாதவன். அடுத்து யமன் ஏறும் பரி, யமன் ஏறும் பரி எரும மாடே. அடுத்து குலராமன் தூதுவனே, ராமன் தூதுவன் அனுமான், குரங்கே, கூரை இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு இது குட்டிச்சோறு, குட்டிச்சோரே அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, பொருள் பொருள் பொதிந்து இருக்கு. அதே மாதிரி இடம், இந்த இடத்துல நம்ம இப்படித்தான் பழிவாங்கன்னு தெரிஞ்சு, அதே மாதிரி காலம், அந்த காலம் வர வரைக்கும் காத்திருந்து செய்ய செஞ்சிருக்காங்க. அது இடம், பொருள், ஏவல், காலம் 4மே ஒரு சொல்ல எப்படி ஏவணும், அதுக்கான இடம், பொருள், ஏவல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான் ஔவையார். முத்தமிழ் தெரிஞ்சவருக்கு வந்து எங்கு சென்றாலும் வெற்றி, முப்பாலாம் திருக்குறள் கற்றவர் எப்பாலும் சென்று வழி தேடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான்.
அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு அணிகளை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். பிரிது மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. அதாவது சொன்னது ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க சொல்ல வந்தது வேற ஒன்னா இருக்கும். அப்படி தான் கூற வந்ததை வந்து சொற்களுக்குள்ள பொதித்து வைத்து பேசுறதுதான் பிரிது மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. இது இப்ப நம்மளே பார்த்தோம், ஔவையார் இந்த திட்டுறதுலே பார்த்திருப்போம். அந்த சொல்ல எப்படி அந்த அர்த்தங்கள்லாம் பொதிச்சு அந்த புதைத்து புதைத்து வைத்திருப்பாங்க, மறைத்து. நம்ம நார்மலா படிக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது, ஆனா தமிழ் அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். பிரிது மொழிதல், இந்த நல்லா படிச்சு அதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து அவன் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரிதான் பிரிது மொழிதல் அணி. அதே மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். திட்டுற மாதிரி பாராட்டுறது, பாராட்டுற மாதிரி திட்டுறது. திட்டுற மாதிரி பாராட்டுறது, இதுக்கு வந்து ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு வாத்தியாரு, அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, 60 வயசுக்கு மேல அவருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, மனைவிட்ட சொல்றாரு, என்ன நீ சாப்பாடு செய்ற, முருங்கைக்காய் நல்லா இல்ல, கத்திரிக்காய் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல, உனக்கு ஒண்ணுமே காய்கறி வாங்கவே தெரியல, நான் வாங்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் இப்படி பேச உடனே மனைவி சொல்றாங்க, சரிங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு தான், நீங்க போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க, எப்படி வாங்கன்னு நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவரு சரின்னு சொல்லி கடைக்கு போறாரு. முத கடையிலேயே உட்காந்துருக்காரு. யாரு? இவர்கிட்ட படிச்ச பையன். உடனே அதை பார்த்த, சார் வாங்க சார், எனக்கு நல்லாவே தெரியும் சார், நீங்க தான் சார் எனக்கு பாடம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவர் சொல்றாரு, எப்பா நீ எந்த பேட்ச் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற. உடனே சொல்ற, அப்பன் சுடுகாடு சார் அப்படின்னு இருக்கான். உடனே இவர் யோசிச்சு பார்த்து, அவனாடா நீயே அப்படின்றாரு. அப்பன் சுடுகாடுனா என்னன்னா, அன்னைக்கு அவர் வந்து ஒரு செய்யுள் நடத்தி இருக்காரு. அந்த செய்யுள் நடத்தும் போது அவரு சொல்றாரு, கண்ணதாசன் எழுதின ஒரு கவிதை, அப்பசுங்காடு பார்க்க அழகாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவன் உடனே அப்பன் சுடுகாடு பார்க்க அழகாக இருந்தது அப்படின்னு இருக்கான். அப்பத்துல இருந்து அவனுக்கு அதே பேரா வச்சுட்டு அப்பன் சுடுகாடுன்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ கண்டுபிடிச்சோடனே, சார் எதுக்கு சார் வந்தீங்க, சொல்லுங்க சார், உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நானே கொண்டு வரேன் சொல்லவும், இப்படி உட்காருங்க சார். உடனே உட்கார வச்சு அவர் கையில இந்த நியூஸ் பேப்பரை கொடுத்து, நீ உட்கார வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொல்லி முதல் 2 தேங்காய் எடுக்கிறேன். அப்படி நல்லா ஆட்டி பார்த்துட்டு இப்படி நல்லா தட்டுறான், தட்டிட்டு போட்டுறான், நம்ம ஆசிரியருக்கு இது சரியா இருக்காது அப்படின்னு. உடனே இன்னொரு 2 தேங்காய் எடுக்கிறான், தட்டுறான், போட்டான். இப்ப இதே மாதிரி ஒரு 100 தேங்காய், நம்ம நார்மலானா ஒரு 5 தேங்காய் 10 தேங்காய் பாப்பா, அப்புறம் போட்டு இருந்தாங்க சார் கொடுத்துருவோம். 100 தேங்காய், ஒவ்வொரு தேங்காயை தட்டி பார்த்து 2 தேங்காய் எடுத்து வச்சிருக்கான். இப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு, அந்த இந்தா இதை வச்சு சாப்பாடு செய்யு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. உடனே அந்த அம்மா வராங்க, வந்து, ஏங்க உங்களை நான் தேங்காயத்தானே வாங்கிட்டு வர சொன்னேன், இளநிய வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமா வாங்க முடியாது போல, அவ்வளவு இளநீ மாதிரி வாங்கி அப்படியே வலிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு, யாருன்னு உங்க இது எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, சாப்பாடு செய்யணும், கவலைப்படாதீங்க, இளநீ மட்டும் தேங்காய் மட்டும் தான் இளநீ மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்ல முத்தலாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, உனக்கு தேங்காயும் வாங்க தெரியல, கத்திரிக்காயும் வாங்க தெரியல, ஒன்னத்துக்கும் உதவாத ஆளு அப்படின்னு சொல்லி அப்படி புகழ்ற மாதிரி பாராட்டுறாங்க. அத பாராட்டுற மாதிரி புகழ்றது, இதான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இலக்கணம் வந்து போய்கிட்டே இருக்கும், நம்ம நிறைய பார்ப்போம். இதுலயே அணியிலேயே இறைச்சின்னு சொல்லுவாங்க, இதுவும் அதே மாதிரி உவமைக்கு அடுத்த நிலை, அகப்பொருள்ல நிறைய இருக்கும். இது நான் படிச்சதன்படி இது எப்படின்னா, ஒரு கணவன் வந்து, அதாவது தலைவன் தலைவிய பாக்குறதுக்காக நடு இருட்டுல ராத்திரி பொழுதுல வந்துகிட்டு இருக்கான். இத பாக்குற தலைவி வந்து என்ன நினைக்கிறானா, கரடி வந்து அந்த ஈசலோட புத்துக்குள்ள ஈசலுக்காண்டி கைய உள்ள விடும்போது அதுக்குள்ள இருக்கிற பாம்பு மேல நெகப்பட்டு அந்த பாம்பு துடிக்குது. இத வந்து இதோட ஊமையா சொல்றான். என்னன்னா,
அந்த கரடி வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம கைய விடுற மாதிரி இந்த காட்டின் ஆபத்து தெரியாமல் என் தலைவன் வருகிறான். இதை கண்டு அந்த நாகம் வந்து துடிப்பது போல என் மனம் துடிக்கிறது தோழியே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதை. இதுல இருந்து அகப்பொருளை வந்து இந்த இறைச்சின்றதோடைய அந்த தனித்துவத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் வந்து சொல்லணும்னா இப்போ ரீசெண்டா நான் சமீபத்துல கேட்ட ஒரு தகவல் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, அதோடைய ஆயுட்காலம் வந்து 3,85,000 ஆண்டுகளுக்கும் பழசுன்னு சொல்றாங்க. இப்ப இதுவரைக்கும் இருந்த கருத்து எப்படின்னா, ஆப்பிரிக்கால இருந்தா மனித இனம் வந்து பல்கி பெருகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டெடுத்திருக்காங்க படிவங்களை. அது வந்து 3 லட்சம் ஆண்டுகள் பழசு. இப்ப தமிழ்நாட்டுல கிடைச்ச 3,85,000 வருடம் பழசு. அப்ப என்ன, ஆப்பிரிக்காவுல இருக்கிறதுக்கு முன்னாடியே இங்க தமிழ்நாட்டுல 3,85,000, அதாவது அவங்க தோன்ற 85,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படின்றதுக்கான அடையாளங்களை இப்ப கண்டெடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப உலகின் மூத்த மொழி, அதிலும் இனிமை மாறாத மொழி, இளமையான மொழி, புதுமை மிக்க புலவர்களை கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தமிழுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஒரு கலர் நிலம் வந்து எப்படி இயங்குமோ, ஒரு நல்ல உழவன் வரமாட்டானா, வந்து நம்மை உழுது பண்படுத்த மாட்டாரா, நல்ல விதை நம்மில் விதைக்க மாட்டாரா, நம்மால் 4 பேர் பயன்பெற மாட்டார்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அந்த நிலத்தின் படி நானும் ஏங்கிட்டு இருந்தேன். அதன்படி என்னை நன்றாக உழுது பண்படுத்திய ஆசிரியர்களுக்கும், அதில் நல்ல இந்த விதை மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த வினோத் சாருக்கும் அருள்மொழி மேமுக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். இனி இந்த நிலத்தில் விளைந்த அத்தனை விளைச்சல்களையும் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுமே அனுபவிக்க போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை இன்னையில இருந்து இதான் எனக்கு 2வது மேடை, 2வது வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதோட என் பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. நான் 11ஆம் வகுப்பு பயிலுகின்ற பொழுது இந்த பேச்சு ஒரு பெரும் பேச்சு. இலக்கணத்தை இனிமையாக கற்காமைக்கு காரணம் என்ன, அது வாழ்வோடு இணைத்து புரிந்து கொள்ளப்படாமையே காரணம். எனவே அந்த வகையில் ஒரு யாப்பு உறுப்புகளில் ஒரு 4 எடுத்துக்கொண்டு தன் வாழ்வில் இருந்தும் கூட அதற்கு உதாரணம் காட்டி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் சுதர்சன் அவர்களினுடைய பேச்சு ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய புலமையாளராக வருவார் என்பதனுடைய ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆளுமை பண்பு நிறைந்த ஒரு அழகான அசத்தலான பேச்சியை நாம் கேட்டோம். அதாவது ஒரு தெளிந்த ஞானமும் அறிவும் உணர்வும் நிரம்ப பெற்ற ஒரு மாணவர், 4 5 அதாவது 4 ஆசைப்படுகிற இதெல்லாம் வந்து உண்மையிலே கேட்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அப்படியே தொடங்கி முடிக்கும் போது சொன்னார் பாருங்க, தமிழுக்கு தொண்டு செய்வதே லட்சியமாக கொண்டிருக்கிறேன் அப்படின்னு, என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள்ன்ற மாதிரி ஒரு விஷயம். உண்மையிலே வந்து அவருடைய அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்குள் உண்மையிலே விதைத்திருக்கிறது. குறிப்பா பொதுவா சொல்லுவாங்க, பேராசிரியர்கள் இருக்கும் இடத்துல ரொம்ப பயந்து பேசணும் அல்லது பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு. இவர் சொன்னார் பாருங்க, பேராசிரியர் இருக்கிற இடத்துல தவறா பேசினா கூட நீங்க திருத்திடுவீங்க அப்படின்றது. பொதுவா மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாம என்ன சொல்லுவோம்னா, பேராசிரியர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து தெளிவா பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். பேசணும், அப்படிதான் இருக்கணும், அவங்ககிட்ட சிறப்பா பேர் வாங்கணும்னு சொல்லுவோம். ஆனா இவர் சொல்லி ஆரம்பிக்கிறாரு, பேராசிரியர் இருக்கிற இடத்துல தவறா பேசினாலும் நீங்க திருத்திடுவீங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு மனநிலை. அது நமக்கு தெரியும் என்பதை விட பிறருக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. முக்கியமா என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு அவர்கிட்ட நல்ல ஒரு பாடம் கேட்டோம். எளிய தமிழில் இனிக்கும் தமிழ் இலக்கணம் சொன்ன சுதர்சனுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள். இலக்கண கூறுகளை இனிய கதைகள் மூலம் அவர் கற்றதை பெற்றதை, அப்படித்தானே நாம் பெற்றதை தானே சொல்கிறோம். இப்போ அண்மையில் கூட
இளையராஜா அவர்களுடைய ஒரு ஒரு கூற்று உண்மையிலே என்னை கவர்ந்தது. அந்த ஏஐ பற்றி பேசும்போது செயற்கை நுண்ணறிவு பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொன்னாரு, செயற்கை நுண்ணறிவு என்பது வேறல்ல, நாமளே செயற்கை நுண்ணறிவு தான், நாம பெற்றதெல்லாம் மற்றவரிடமிருந்து தான், மற்றவர்கள் பெற்றதுதான் மற்றவரிடம் பெற்றதான் நாம கொடுக்கிறோம்னாரு. மனிதனே செயற்கை நுண்ணறிவு என்று அண்மையில இளையராஜா சொன்னாரு. மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி அவர் பெற்றதை, தன் ஆசிரியர்களிடம் பெற்றதை, அறிஞரிடம் பெற்றதை நம்மிடம் கொடுத்து அவர்களுக்கும் நன்றி கூறி முடித்த விதம் உண்மையிலேயே அருமை. உண்மையிலேயே அவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருந்தது. ஒரு ஆளுமை நிறைந்த, ஒரு தெளிந்த ஞானம் கொண்ட ஒரு வருங்கால தமிழ்நாட்டின் ஒரு ஆளுமையை நாம் இன்று சந்தித்தோம் என்பதில் பெருமிதத்தோடு அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 223. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் KVS மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் செல்வன் க. சுதர்சன் அவர்கள் ஆ. சிவலிங்கனார் எழுதிய தமிழ் இலக்கண உணர்வுகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். புதுமை விரும்பியாக வளம் வர வேண்டும் என்ற ஆவல், தமிழ் மொழியின் இளமைக்கு புதுமையே காரணம் என்றமை, கதையோடு தொடங்கியமை, இலக்கண பகுப்பினை எடுத்துரைத்தமை, 34 வகையான அமைப்பினை கொண்டது யாப்பு என்று கூறியமை, இடத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்றமை, பொருள்நயத்தை கதையோடு எடுத்து காட்டியமை, கல் விகுதி சேர்த்து ஏவும் தன்மை, காலத்தை நகைச்சுவையோடு கூறியமை, இடம், பொருள், ஏவல், காலம் குறித்து சிலம்பி, ஔவையார், கம்பர் ஆகியோரோடு தொடர்புடைய கதையாடலை எடுத்துரைத்தமை, பிரிது மொழிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி குறித்து கூறியமை, உவமை இறைச்சிக்கான இலக்கணத்தை கவிதையோடு பொருத்தி காட்டியமை, தமிழ் மொழியின் தொன்மையை எடுத்துரைத்தமை, ஒவ்வொரு பொருண்மையினையும் கதையின் வழியாக கருத்தை பொருத்தி காட்டி உரையாற்றிய விதம் போற்றுதலுக்கு உரியது. கிவா ஜெகநாதன் தேவாரம் பாடிய மூவரை கொஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ், மிஞ்சு தமிழ் என்று கூறியது போன்று தன்னுடைய பிஞ்சு மொழியாலும் புன்னகையோடும் உரையாற்றிய செல்வனுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. அட்டைக்குள் அழகாய் அடைபட்டு இருக்கும் பேரமுது புத்தகம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.